ஹரே கிருஷ்ணா பிரணாம் தொடர்றேன். இந்த பாகவதம் நிர்குண புராணம். குணம்னா என்ன? தன்மையை சொல்றாங்க மாதாஜி. சத்துவகுணம், ரஜோகுணம், குணத்தை சொல்றது. தமோகுணம் ஓகே, பத்தி. நிர்குணம்னா என்ன? நிர்குணம்னா என்ன? குணமே இல்லைன்னு அர்த்தமா? அதை எப்படி புரிந்து கொள்வது? நிலையானது நிலையற்றதுன்ற அந்த மாதிரியா மாதாஜி? உம் தூய்மையானதுன்னு அர்த்தம். ஆ, நியூட்ரல்னு ஆமா. அர்த்தம் மாமாஜி. இல்ல, தூய்மையானது கரெக்ட். குணம்னா கல்யாண குணங்களை உடையது, சாதாரணமா இல்ல. நம்ம முக்குணங்களுக்கு உட்பட்டும் கிடையாது. ரஜோகுணம், ம். தமோ குணம், அந்த சத்துவ குணம் அதை தாண்டி கல்யாண குணங்களை கொண்டது. பகவானுக்கும் கல்யாண குணங்கள் இருக்கு. நிர்குணான்னு வர்ணிக்கப்படுவாங்க. பகவானுக்கு குணமே இல்லையானா, ஐயா என்ன குணமே இல்லையா? இல்ல இல்ல, உண்மை அதுக்கு மேற்பட்டு அவர் தெய்வீக குணங்களை வச்சிருக்காரு. எண்ணற்ற குணங்கள், கல்யாண குணங்கள், சௌசீல்யம், சௌலபியம், அது போன்ற குணங்களை உடையவர். பாகவதமும் அமலம் புராணம், குற்றமற்றது. அது மாதிரி நிர்குண புராணம் அப்படின்னா இந்த ரஜோ குணம், தமோ குணம், சத்துவ குணத்துக்கு தாண்டி சுத்த சத்துவத்தை சொல்லி தருவது. பகவானும் சுத்த சத்துவ நிலையில இருக்காரு. பாகவதத்துக்கும் பகவத்கீதைக்கும் வித்தியாசம் இல்லை. சோ அதுவும் நிர்குண புராணம். சரியா? இப்படி புரிஞ்சுக்கணும். பதம் 32. தத் பிராம பரமம் சுத்தம் சதாம் பர்ம சனாதனம் விகர்யாத பாஷண்டம் தெய்வம் ஓ யத்ர பூதராட். படிங்க, மொழிபெயர்ப்பு படிங்க. படிக்கல. படிக்கட்டுங்களா மாதாஜி? யாரு படிக்கிறா? படிங்க டக்குன்னு. எல்லாம் ரெடியா ஹரே இருங்க, யார கிருஷ்ணா. வேணா படிக்கலாம். படிங்க. ஹரிபோ. தத் பிராம பரமம் சுத்தம் சதாம் வர்த்த வர்த்தம சனாதனம் விக்ரக்யாத பாஷாண்டம் தெய்வம் ஓ யத்ர போதராட். மொழிபெயர்ப்பு. பொருளரை தந்தையர் திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதக ஜெய் ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். மொழிபெயர்ப்பு. தூய்மை மிக்கதும் தெய்வீக அருளாளர்களுக்கு உயர்ந்த வழிகாட்டுவதாகவும் விளங்கும் வேத நெறிகளை பழிப்பதால் பூதபதியான சிவபெருமானின் அடியவர்களே, நீங்கள் நாத்திகர்களை தாழ்த்து விடுவீர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பொருளுரை. சிவபெருமான் இங்கே பூதராட் என்றழைக்கப்படுகிறார். பேய்களுக்கும் ஜடத்தின் முக்குணங்களும் உடையவர்களே பூதங்கள் என்றழைக்கப்படுவர். ஆகையினால் பூதராட் என்பது ஜட இயற்கையின் குணங்களின் கீழான பொருள்களின் தலைவர் என்று குறிப்பிடப்படுகிறது. பூதம் என்னும் சொல் பிறப்பெடுப்பவனையும் உண்டாக்கப்படும் பொருளையும் குறிக்கும். எனவே பௌதிக உலகின் தந்தையாக சிவபெருமான் ஏற்றுக்கொள்ளப்படலாம். பிறகு பிருகு முனிவரும் உண்மையில் சிவபெருமானை இழிந்த உயிர் பொருட்களின் தலைவர் என்றே குறிப்பிடுகிறார். கீழ்நிலை மனிதர்களின் குணநலன்களை பற்றி ஏற்கனவே விளக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் குளிப்பதில்லை, தலையில் நீண்ட முடி வளர்த்திருப்பர், போதைக்கு அடிமையானவர்களாக இருப்பார்கள். பூதராட்டின் அடியவர்கள் பின்பற்றும் பாதையினை ஒப்பிடும் பொழுது வேத முறையானது உண்மையில் சிறந்ததாகும். மனித சமுதாயத்தின் நித்திய கொள்கையாக விளங்கும் ஆன்மீக வாழ்க்கை வேதங்களே ஒருவனை உயர்த்துகின்றன. வேத நெறிகளை குறை கூறுபவன் அல்லது கண்டிப்பவன் இழிந்த நாத்திக நிலைக்கு தள்ளப்படுவான். ஹரே கிருஷ்ணா. நன்றி ஹரே மாதா. கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இது தூய்மை மிக்கது. அமலம், மலம்னா அழுக்கு, குற்றமுடையது. இது அமலம் புராணம் அப்படின்னா தூய்மை மிக்கது, தெய்வீக அருளாளர்களுக்கு உயர்ந்த வழிகாட்டுவதாகவும் விளங்கும் வேத நெறிகளை பழிப்பதால் பூபதியான சிவபெருமானின் அடியவர்களே, நீங்கள் நாத்திகர்களாக தாழ்ந்து விடுவீர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சிவபெருமானையே வணங்கினவங்களா அடியவர்களா இருந்தா கூட வேதங்களை பழிச்சீங்கன்னா உங்க நிலைமை தாழ்ந்ததாகிவிடும். அப்ப பண்ணக்கூடாது. தூய்மை மிக்கதா இருக்கு. இது யாருக்கு உகந்தது? தெய்வீக அருளாளர்களுக்கு. நம்ம ஆன்றோர்கள், சான்றோர்கள் அப்படின்னு சொல்லுவோம். உயர்குடியில் பிறந்தவர்கள் போவாங்க. உயர்குடியில பிறந்தவர்கள் யாரு? வேதத்தை ஃபாலோ பண்றவங்க. அப்படி இருந்து அவர்களுக்கு வழிகாட்டுவதாகவும் விளங்கும் வேத நெறிகள். ஏன்னா உயர்ந்த குடியில உள்ளவங்களுக்கு வழிகாட்டுது. எதுக்காக வழிகாட்டுது? என்ன வழிகாட்டுது? வேதம் என்ன வேதத்தின்படி வழிகாட்டுது? வேத நெறிப்படி எப்படி வாழ்றதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மாதாஜி. அதன் இலக்கு வெரி குட், வெரி நைஸ். ம். பேக் டு காட் ஹெட், அது பகவானுக்கு சர்வீஸ் பண்ணு. பகவானை அடைவது இல்லையா? அப்ப பகவானோட அடையணும்னு அவர் யாரு? முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் தான். பூர்ணமானவர். பூர்ணமானவர், அப்பல் கெட்டவர், ஒரு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அப்புறம் அவனையும் நம்ம குறையோட போய் அனுபவிக்க முடியுமா?
அப்ப குறையில்லாத வேதம் மூலம் குறையற்றவனை போய் அணுக வேண்டும். அப்ப நம்ம எப்படி இருக்கலாம்? உள்ளும் புறமும் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்ப பகவானை பத்தி கொண்டாட கொண்டாட வெளிப்புற சுத்தமும் வரும். குளிப்போம், தூய்மையா இருப்போம், நம்ம சுத்துப்புறத்தையும் சுத்தமா வச்சிருப்போம். நம்மளும் உயர்வதற்கு முயலுவோம், அடுத்தவர்களை உயர்த்துவதற்கு நம்ம ஒரு கருவியா இருப்போம் இல்லையா? அங்கதான் உயர்ந்தவர்கள் அருணர்களுக்கு உயர்ந்த வழிகாட்டுவதாகவும் வேத நெறிகளை பழிக்க கூடாது. அப்படி பழிக்கிறதுனால நீ சிவபெருமானையே கொண்டாடி அடியவர்களா இருந்தாலும் கொண்டாட நிலை தாழ்ந்து போயிடும். அப்ப பி கேர்ஃபுல்னு சொல்லி தர்றாரு. சரியா? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? வேதத்தை கொண்டாடணும். அதனாலதான் என்ன செய்யறோம்? நிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஹரிநாம சங்கீத மகா யஜ்ஞ கி ஜெய். ஜெயின்னு என்ன அர்த்தம்? அந்த நாமத்துக்கு வெற்றி உண்டாகட்டும், புராணத்திற்கு வெற்றி உண்டாகட்டும், பக்தர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும், குருமராஜுக்கு வெற்றி உண்டாகட்டும். வெற்றி எத்தனைக்கும் எல்லாருக்கும். நான் எப்படி உயர்வது? நான் அதை விட்டு போயிடுது இல்ல. அவங்கள கொண்டாடும் பொழுது அவங்களுக்குள்ளேயே நாம் எல்லாம் அடக்கம், எல்லாரும் உயர்வோம். அந்த உயர்வதற்கு தான் இங்க சொல்லித்தருது. அப்படி நீ பழிச்சே அப்படின்னா தாழ்ந்து விடுவீர்கள். அப்ப அதுல இருந்து என்ன சொல்ல வராங்க? நிந்திக்காதீர்கள். அப்படி நிந்திச்சா இந்த மாதிரி நாத்திகர்களாக போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. சிவபெருமான் இங்க பூதராத் அப்படின்னு சொல்லப்படுறார். பேய், ஜடம் இந்த முக்குணங்களுக்கு உடையவர்கள் தான் பூதங்கள்னு பொதுவா சொல்லப்படுவோம். அதனால பூதராட்டு அப்படிங்கிறது ஜட இயற்கையின் குணங்களில் கீழான பொருள்களின் தலைவர் என்று சொல்லப்படுகிறதுனா, அவர் அந்த தமோ குணத்திற்கு உட்பட்டவர் கிடையாது. அதுக்கு ஒரு பொறுப்பை வச்சிருக்காரு, அவ்வளவுதான். அந்த பொறுப்பை கொடுத்திருக்காரு பகவான். ஆனா சிவபெருமான் தாழ்ந்தவர்னு நிலைக்கு சரியா புரிஞ்சுக்காம விட்டுறக்கூடாது. சரியா? அந்த தமோ குணத்திற்கு உட்பட்டவர் கிடையாது. ஆனா அந்த தமோ குணத்துல உள்ளவர்களை உயர்த்துவதற்காக பாடுபடுபவர். ஏன்னா வைஷ்ணவானா மெதா சம்பு அவர் மிகச்சிறந்த பக்தர். அவரோட மனநிலையே எப்படி இருக்கும்? கர துக்கா துக்கி. ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஐயோ தாழ்ந்து போயிருக்கானா, அவனை எப்படி உயர்த்துவது? அப்படி இருக்காங்க. சோ வைஷ்ணவர்கள் பர துக்கா துக்கி. அடுத்தவன் கஷ்டப்பட்டான்னு அவனால தாங்கவே முடியாது. அப்ப அதனால அவரை தவறாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அப்ப இந்த பூதம் அப்படின்னு சொல்லி பிறப்பு எடுப்பவனா திரும்ப திரும்ப பிறந்து பிறவி சக்கரத்துல மூழ்கிட்டு இருக்கவனா பூதம்னு சொல்லுறாங்க. நம்ம பூதனை வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் வேதத்தை சரியா புரிஞ்சுக்கணும். சரியான மூலத்திடம் இருந்து புரியும் பொழுது அந்த வார்த்தையில் பாருங்க, பிரபாத சொல்ல பூதம்ன்ற சொல் பிறப்பு எடுப்பவனை குறிப்பிடுகிறது, உண்டாக்கப்படும் பொருளையும் குறிக்குது. எனவே பௌதிக உலகின் தந்தையாக சிவபெருமான் ஏற்றுக்கொள்ளவர். இந்த உலகத்துல பௌதிக உலகத்துல சிவபெருமான் தாயும் பார்வதி தேவி தாயாகவும் சிவபெருமான் தந்தையாகவும் இருக்கார். ஓகேயா? ஆனா அவருக்கும் தாய் தந்தை யாரு? ஆதி யாரு? பகவான் கிருஷ்ணர், ராதையும் கிருஷ்ணர். ஓகே, அவங்கதான் ஆன்மீக உலகத்துக்கு தாய் தந்தை, எல்லாத்துக்கும் தாய் தந்தை. இவர் இங்க மட்டும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மட்டும் அவர். அப்ப பிருகுமுனிவரும் உண்மையில் சிவபெருமானை எழுந்த உயிர்ப்படிகளின் தலைவர் என்றே குறிப்பிடுகிறார். எழுந்த இதுக்கு தலைவர்னா என்ன? காப்பாத்துறதுக்காக லீடிங் பொறுப்பை ஏற்று ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு அவங்களை எல்லாம் காப்பாத்தி கொண்டு வர்றாரே தவிர அவர் அதுக்குள்ள ஆழ்ந்து விடல. அவரு ஒண்ணும் மது மாதிரி கஞ்சாலம் குடிச்சுக்கிட்டு பேன்னு ஆடல. அவரு எப்ப பாரு பாகவத புராணம் பண்றாரு, சாண்டிங் வீடு கையில வச்சிருப்பாரு. அப்ப ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சர்வ காலம் சொல்றதுனாலதான் அவர் பேரு சதாசிவம் என்று அழைக்கப்படுகிறார் இல்லையா? படிக்கிறோம், பாகவதத்தை படிக்கிறாரு, அவரு சாண்டிங் பண்றாரு. அதனாலதான் பகவானிட்ட கட்டளையும் அதை ஏற்கிறார். 5வது காண்டத்துல படிப்போம், விஷத்தை அருந்துகிறார். பகவான் வர்றாரு, கிருஷ்ணர் வர்றாரு, ஆலகால விஷம் அவ்வளோ வருது. பகவானை வேண்டிட்டு அந்த கடலளவு இருக்கிற விஷத்தை ஒரு கையளவா மாத்தி குடிக்கிறார் அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட உயர்ந்த தன்மை உடையவர். ஏன்னா விஷத்தை அடிக்கிற சேவையான குடிச்சிங்களான்னு ஆங்கல. ஏன்னா பக்தன் எப்படி இருப்பான்? பகவான் எதை கொடுத்தாலும் அவர் வெதர் ஹி இஸ் கில்லிங் ஆர் கிவிங் பிளெஸிங்ஸ், போத் ஆர் பிளெஸிங்ஸ். அவர் என்ன கொன்னாலும் சரி, கொன்னாலும் என்ன ஆகுது? எத்தனையோ அசுரர்களை கொன்னாரு, பூதனாவை கொன்னாரு, உடனே தாய்ப்பட்டோம், கைவிட லோகத்துக்கு அம்மா பட்டோம். வேற யாரும் கொடுத்தாங்களா? அப்ப கொன்னாரு அப்படின்னாலும் அதுவும் அந்த ஒரு ஜீவாத்மாக்கு பகவான் கொடுக்கிற ஒரு அனுகிரகம். அதே சமயத்துல இந்த இவர் குசேலர் உடனே அந்த சுத்தாம புரிய எழுதி வச்சிருந்த செல்வந்தன் ஆயிடுன்ட்டாரு, அதுவும் அனுகிரகமே தான். இப்ப எது செஞ்சாலும் அனுகிரகம். சிவபெருமானை கூப்பிட்டு செஞ்சாரு அப்படின்னா அவர் சும்மா சாதாரணமாட்ட கொடுத்துட முடியுமா? அவரால செய்ய இயலும். அவர் சிறந்த பக்தன்னு தெரியும். அவருக்கு இந்த அளவுக்கு இத ஒரு பெரிய ஆழகால விஷயத்தை சாப்பிட்டு அவர் நல்லபடியா இருக்கிற அளவுக்கு
அவர் இருக்காருன்னா அது பாகவதத்தாலே பகவானாலே அந்த மாதிரி அவர் சிறந்த வைஷ்ணவரால இருப்பதால் மட்டுமே இது முடியுது. அதனால சிவபெருமானை சாதாரணமாக எண்ணிடக்கூடாது. இந்த இதுல சொல்லப்பட்டிருக்க மாதிரி இவர்கள் எல்லாம் இவருக்கு தலைவரா அவரும் அதுக்கு உட்பட்டவரா இல்லை. அது பல இடத்துல சிவபெருமானை பத்தி வரும். அந்த 5வது காண்டத்துல ஸ்பெஷலா சொல்லப்பட்டிருக்கும். அந்த சிவபெருமானுமே ருத்ர ஸ்துதியை சொல்லி பகவானை கொண்டாடுறாரு. அதுவும் நம்ம படிப்போம், பின்னாடி படிப்போம். கீழ்நிலை மனிதர்களின் குணநலன்களை பற்றி ஏற்கனவே விளக்கப்பட்டிருக்கு. எப்படி இருக்காங்க கீழ்நிலை மனிதர்கள்னு பார்த்தோம். அவன் மது அருந்தி மாது அடிச்சு கஞ்சா சாப்பிட்டு குளிக்காம அவங்கதான் அப்படிதான் விலங்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க கீழ்நிலை மனிதர்கள். அவர்கள் குளிப்பதில்லை, தலையில் நீண்ட முடி வளர்த்திருப்பார், போதைக்கு அடிமையானவர்களாக இருப்பார். பூதர் நாட்டின் அடியவர்கள் பின்பற்றும் பாதையை ஒப்பிடும் பொழுது வேத முறையானது உண்மையில் சிறந்தது. இந்த இந்த மாதிரி குளிக்காம மோசமான வாழ்க்கை வாழ்றவங்களை விட வேத நாகரிகம் உண்மையானது, ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லப்படுது. மனித சமுதாயத்தின் நித்திய கொள்கையாக விளங்கும் ஆன்மீக வாழ்க்கை வேதங்களை ஒருவனை உயர்த்துகின்றன. அந்த பகவதம் பகவத்கீதை படிப்பதால் மனித குலம் உயரப்படுகிறது. அவர்கள் மனம் என்னாக்க பக்குவம் அடைகிறது, பக்குவம் அடையுது. நம்ம ஏன் எதுக்காக அந்த பழைய கதை பேச மாட்டோம். நாளைக்கு உள்ள என்ன நடக்க போது நமக்கு தெரியவே தெரியாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போது தெரியாது. அதுக்காகவும் கவலைப்பட மாட்டோம். இந்த ஒரு க்ஷணம் தான் என் கையில் இருக்கிறது. லிவ் இன் பிரசன்ட். பிரபாத சொல்லி தர்றாரு. இந்த நிமிஷம் வாழ். எதோட வாழ்றது? இந்த நிமிஷம் தாண்டா மட்டும்தாண்டா நான் வாழ்க்கையை வாழ போறேன்னு எந்த வாழ்க்கை ஆயில போட்டுக்கலாமா? எனத்தே குடிச்சு ஜாலியா போய் பப்புக்கு போறது, கிளிப்பு போய் ஆடுறானா அது ஆடலாமா? நோ, ஆடு. ஆனா பகவான் முன்னாடி ஆடு. கைய தூக்கு. என்ன சொல்றது? நாச்சியா நாச்சியா பேதாபுரே. என்ன பகவான் முன்னாடி கையை தூக்கி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி கௌரணித்தாய் முன்னாடி டான்ஸ் ஆடினான். உன் வாழ்க்கை உயரும், உன்னுடைய இதயம் தூய்மை அடையும். இதுதான் வேத நாகரிகம்னு சொல்றாரு. பஜ கௌரங்கா கர கௌரங்கா லக கௌரங்கரே. அதுல பாடுறாரு, நாச்சியா நாச்சியா பேதாவுரே, கைய தூக்கி தூக்கி நடனம் ஆடி செல்லுங்கள். அப்படி இது மாதிரி சென்றா என்ன நடக்கும்? நித்யானந்த பிரபு சொல்றாரு, அந்த மாதிரி யார் போறானா அவன் என்னோட பிராணம் வாழ்வுடா, நான் அவனை பாத்துக்கிறேன்டாங்கிறாரு. உயர்ந்தவரான நித்யானந்த பிரபு சொல்றாரு நம்மள, அவன் என்னோட வாழ்க்கை பிராணனும், அவன் என்னோட உயிரு, நான் அவனை பத்திரமா பாத்துக்குவேங்கிறாரு. வேற யாரும் சொல்லுவா? பகவானோட திருநாமத்தை சொல்லி கைய தூக்கி ஆடு. நித்யானந்த பிரபு சொல்றாரு அவன் என்னுடைய பிராணனும் வாழ்வும் ஆவார். நித்யானந்த பிரபுவோட லைஃப் அண்ட் சோல் ஆயிடுவோம் நம்ம. நம்மளெல்லாம் பாத்துக்கிறேங்கிறாரு. அப்ப நம்ம சிம்பிளா என்ன செய்யணும்? நித்தாய் கௌரங்கோ நித்தாய் கௌரங்கோ கை தூக்கி ஆடிட்டு போறோம். உடனே என்னடா இந்த அட்டகாசமா டான்ஸ் ஆடுற, வாயை திறந்தா போறோம், என்னடா இவ்வளவு இன்ப மயமா பாடுற, அப்படியே உடைய 100 மார்க்கு. ஆடினா 100 மார்க், பாடினா 100 மார்க், பகவானை பத்தி பேசினா 100 மார்க், பிரசாதம் சாப்பிட்டா 100 மார்க். ஒண்ணுமே படிக்க வேண்டாம், ஒண்ணும் செய்ய வேண்டாம், வந்து நீ இஸ்கான்ல பிரசாதம் சாப்பிடு. இது மாதிரி ரொம்ப லவ்லியா இருக்க பிரபு, அதுக்கு ஜெய் சொன்னா போறோம். அவ்வளோ இன்மையான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வேத நாகரிகம். பிரசாதம் சாப்பிடுவது வேத நாகரிகம், கையை தூக்கி ஆடுவது வேத நாகரிகம். ஆன்மீக வாழ்க்கை என்றால் ஆடுவதும் பாடுவதும் பகவானை கொண்டாடுவது மட்டுமே. அப்ப இந்த இடத்துல சொல்லுவது மனித சமுதாயத்தின் நித்திய கொள்கையாக விளங்கும் ஆன்மீக வாழ்க்கை வேதங்களே ஒருவனை உயர்த்து. இந்த வேதம் தான் உயர்த்துது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பிரசாதம் சாப்பிடுவது, பகவானை பத்தி கேட்கறது, அப்புறம் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்றது. வேத நெறிகளை குறை கூறுபவன் அல்லது கண்டிப்பவன் இழிந்த நாத்திக நிலைக்கு தள்ளப்படுவான். அப்ப இவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயமா இருக்கு. மனித குலத்தையே உயர்த்துகிறது, வாழ்க்கை வளமாக இருக்கிறது. அமைதி சொல்லுங்க. நீங்க ஒரு போர் வந்துட்டு வச்சுங்களேன், என்ன நடக்கும் இந்த நாட்டுல? என்னதான் நீ பேங்க்ல நல்லா காசு வச்சிருந்தாலும், மாளிகை வச்சாலும், குண்டு போட்டாலும் அவ்வளவுதான் அவுட்டு, ஊரே அவுட்டு. குண்டு போட்டா நீ என்ன பண்ணுவ? எங்க வெளியில வருவியா? ஏடிஎம்ல நான் ஸ்வைப் கார்டு வச்சிருக்கேன், பைப்பு கார்டு வச்சிருக்கேன், பணத்தை எடுத்துருவேன், நான் மூட்டை சேர்த்து வச்சிருக்கேன். குண்டு போட்டா நீ வெளியே வர முடியாத. எங்க ஸ்வைப்புறது? பஸ்பிளே இல்ல. அதே உட்காந்து ஹரிநாமத்தை சொல்லு, அவன் காட்சி கொடுப்பான். பசியெல்லாம் ஆக்கிடுவானே, அப்படி நிம்மதி ஆக்கிடுவான். இது எப்படி என்ன கதை படிச்சோம்? அந்த துர்வாசர் வர்றாரு, 10,000 பேரை எடுத்துட்டு சாப்பாடு கொடுங்கிறாரு. 12 மணி ஆயிட்டு அந்த அக்ஷய பாத்திரத்தை கவுத்தாச்சு. ஒண்ணும் இல்ல, 10,000 பேரோட வந்தா அவரை பெரிய
கோபக்காரரு வந்தா சாபத்தை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறா திரௌபதி. அவன் அருளும் சொல்றான், எப்பவும் தான் இது என்ன நமக்கு என்ன புதுசா இந்த மாதிரி இக்கட்டு வர்றது, எப்பயும் வரும், கூப்பிடு கிருஷ்ணரா, வந்தா எல்லாத்தையும் ப்ராப்ளம் சால்வ்டு. உடனே எல்லாம் கூப்பிடுறாங்க கிருஷ்ணான். அது வந்து, என்னை அழைத்தாயா திரௌபதி, எனக்கு மிக பசிக்கிறது, எனக்கு சாப்பாடு கொடு. என்ன கிருஷ்ணா எனக்கு கிண்டல் பண்ற? நானே இப்பதான் சட்டையை கவுத்து வச்சுட்டு சாப்பாடு ஏக்க போடுறது, இத்தனை பேர் வர்றாங்களே நினைக்கிறேன், நீ எனக்கு சாப்பாடு வேணும்னு கேக்குறிய. அவ்வளவு ஜாலியா பேசுறாங்க. அப்ப விஷயம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் இருக்கும் ஏதாச்சும் ஒண்ணு அப்படின்னா, அது மேற்க நீண்ட கதை நம்ம சொல்றோம். கொஞ்சமா அவங்க மார்ஷல்ங்கிறாங்க, ஒரு சின்ன பிட்டு எடுத்து வாயில போடுறாரு. எல்லாம் திருப்தி ஆயிடுறாங்க. 10,000 பேர் பெரிய கல்யாண சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஏப்ப விடுறாங்க. வர்றாரு, டே நம்ம போய் அவன் எல்லாம் சமைச்சு வச்சிருப்பான்டா, யுதிஷ்டன்ட்ட போய் நம்ம சாப்பிடல அப்படின்னா அவன் நமக்கு சாபம் கொடுறான், ஓட்டமா ஓடிடலாம், ஓடியே போயிடுவான். அப்ப அவனுக்கு பசியே எடுக்காதே, யாரிடம் யாசகம் கேட்க வேண்டிய கதியே வராது. பகவானை கொண்டாடும் போது யாசகம் கேட்கும் கதியே வராது. அப்படி நிறைவாயிடுவோம், நிறைவா இருப்போம். இது உண்மை. இதுதான் அப்ப யாருக்கு தெரியல, இது நம்மள கொஞ்சம் சாண்டிங் பண்ணுங்க, தெரிய வரும். விஞ்ஞானம், அனுபவ அறிவு. பிரபாதர் எழுதுறாரு, இந்த அனுபவ அறிவு. நீங்க அப்ப முதல்ல புக்ல படிப்போம், நம்ம சொல்லியிருக்காங்கள செய்வோம், அப்படி செய்ய 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 என்னாகுது, நாம உணர்வோம். அதான் அனுபவ அறிவு, விஞ்ஞானம். சோ வேதத்தை நாம நிந்திக்க கூடாது. அப்படி நிந்தித்தா திரும்ப உணர்ந்து வாழ்க்கைக்கு போயிடுவோம். அப்படிங்கறதுனால உயர்வடையணும், போற்றணும், புகழ்வனும். அது பக்தி வினோத் தாகூர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, நான் உங்க எல்லாருக்குமே அதை அனுப்புறேன். நம்ம 2வது பாயிண்ட் படிப்போம். இந்த வேதத்தை வேதத்தையும் பகவானை பத்தின விஷயங்களை எல்லாம் யாரெல்லாம் வேறவங்களுக்கு சொல்லி கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ அவர்களை நிந்திக்காம இருக்கணும் அப்படின்னு பாயிண்ட் படிப்போம் இல்லையா. அது அது பக்தி வினோத் தாகூர் என்ன எழுதுறாருன்னா, நிந்திக்காம இருக்குங்கிறது தெரியுது, சரி வாயை பொத்துனா போதுமா, இல்ல ஒரு படி தாண்டி அவர்களை புகழ புகழ நாம் நிந்திக்காம இருந்துருவோமா. அது இன்னும் சூப்பர் பாயிண்ட். அப்ப என்ன செய்யணும், அந்த 10 பாயிண்ட்டுக்கு ஒரு ஆப்போசிட் பாயிண்ட் சொல்வாரு. அத இது இது இருக்கு, இதை எப்படி அப்ளை பண்ணுவோம், அதுக்கு என்ன செஞ்சா இதுல இருந்து மாட்டாம இருக்கணும், ஒரு பாயிண்ட் கொடுப்பாரு. ரொம்ப அழகா இருக்கும். அது நான் உங்களுக்கு அடுத்த வாட்டி அனுப்புறேன், எல்லாரும் அதை படிங்க. நம்ம கொஞ்சம் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது சூப்பரா இருக்கும். அதனால இப்ப புகழணும். எப்பேற்பட்ட ஒருத்தவங்ககிட்ட ஒரு நல்ல சிறப்பு குணம் இருக்கும், அவங்களை வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கணும். மாதச்சி, என்ன மாதச்சி இவ்வளவு ஸ்லோகம் அழகா படிக்கிறீங்க, மாதச்சி நீங்க அந்த பாண்டிங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க கோலம் போட்டு இவ்வளவு நல்லா இருக்கு, நீங்க எதுக்குன்னு இன்னைக்கு அன்னைக்கு ஒரு பிரசாதம் கொண்டு வந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. ஏன்னா அவங்க அந்த மூடோட அவ சாப்பிடுறாங்க, சுவைபட இருக்குது. யார்கிட்டயும் ஒரு நல்ல குணம் இருக்காது. பாராட்டுங்கள், பாராட்ட பாராட்ட நாம் நிந்திப்பதிலிருந்து வெளிவந்து விடுவோம். இதோட முடிச்சுக்கலாம். இதுல ஏதாவது பாயிண்ட் சொல்லணுமா? ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா சொல்லிக்கலாமா? சொல்லலாம் வாஞ்சா மாதாஜி. கல்பத்தருபேச்ச கிருபா சிந்துபேய பச்ச பतितानां भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील गुरुदेव की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय. இதாய் கௌர பிரேமநந்தே. ஹரி ஹரி போல். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள். ஹரே கிருஷ்ணா. எல்லாரோட ஆதரவுக்கும் நன்றி. ஹரி போல். Thank you, Mataji. Thank you so much, Mataji. Thank you, நன்றி. Mataji. Right.